கடலை தாண்டி போய் சம்பாதிக்கிறது தப்பு, இல்லைனா வந்து நிறையா சம்பாதிக்கிறது தப்புன்னு நாங்கள் சொல்லணும்னு நினைக்கல. ஆனால் அது எந்த காரணத்துக்காக நீங்கள் போகிறீங்க, அந்த காரணம் வந்து மற்றவங்க சொல்லி மற்றவங்களோட உந்துதல்னால வேற யார்கிட்டயோ ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைனால நம்ம இங்கே ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் நிறைய பேர். அதனால கடன்கள் ஏற்பட்டு அது அந்த விஷயத்துக்காக நம்ம அங்கே போகிறது தான் வந்து தவிர்க்கணும்னு நான் சொல்கிறேன். கடன் அடைக்கிறதுக்கு தான் வெளிநாடு போகிறாங்க. யாருமே அங்கே போய் தங்கணும்னு போகலாம், அதுக்கு கொடுக்க மாட்டாங்க. கடன் நமக்கு ஏற்பட்ட கடனை அடைக்கணுங்கிறத போகிறாங்க. 3 வருஷம் திருப்பி வராங்க, அதைத்தான் பண்ணுறாங்க. நீங்கள் வெளிநாட்டு போகிறதே தப்பு, நீங்கள் திரும்பி வாங்க அப்படின்னா அது எப்படி இல்லை அப்படி சொல்லவே இல்லை. வெளிநாட்டு போகிறது தப்புன்னு சொல்ல 2 விஷயம் இருக்குது. வரும்போது சொல்லிட்டு தானே வர்றேன், நீங்களாம் வந்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரை பார்த்து சொல்லிட்டு தானே வர்றாங்க. 3 பேரை இல்லை, குடும்பத்தை பிரிஞ்சு அங்கே போய் அந்த ஒரு தனி மனிதன் மட்டும் 20 வருஷம் 25 வருஷம் தனியாக இருந்துட்டு 25 வருஷம் கழித்து பசங்கள்லாம் பெரியவன் ஆனதுக்கு அப்புறமா இங்கே வரணுன்றது ஒரு சூழ்நிலை தான். இப்போ ஃபேமிலியாக அவங்க வந்து வெளிநாட்டுக்கு போய் தங்குறாங்கன்றது ஓகே. ஃபேமிலி நீங்களாம் இங்கே இருங்க, கடனுக்காக நாங்கள் போகிறேன். நீங்கள் வந்து வேணால் வெளிநாட்டில் வாழறவங்களை கேட்டு பாருங்கள். நான் லிட்ரலாக மீட் பண்ணின பர்சன் முதல் தடவை அவங்க அங்கே போய் 1 மாதத்தில் இருக்கும் பொழுது எப்படியாவது நான் இந்தியா வந்துடுவேன்னு சொல்லி தான் அங்கே எல்லாருமே போகிறாங்க. 2 வருஷம் ஆகி ஒரு வாட்டி இந்தியாவுக்கு வந்துட்டு திரும்ப அங்கே போனாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பர்சன் திரும்ப இங்கே வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம். இந்த ஒரு சூழல் தான் இருக்குது. ஏன்னா அவங்க அந்த விஷயத்துக்கு அங்கே இருக்கிறதுக்கு அடாப்ட் ஆகிடுவாங்க. அடாப்ட் மட்டும் கிடையாது, இந்தியாவில் அதுக்கு தக்கப்படி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது. அங்கே 50 லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்கு ஏர்ன் பண்ணாலும் 5 லட்ச ரூபா கரெக்ட் ஜி. கஷ்டப்படணும் என்ன இருக்குன்னு கஷ்டப்படு அது நீங்கள் கரெக்டு. பட் என்னோட பாயிண்ட் என்னன்னா, இப்போ நம்ம இங்கேருந்து ஒருத்தருக்கு சட்டை இல்லை அனுப்புகிறோம், கோதுமை இல்லை அனுப்புகிறோம், அரிசி இல்லை அனுப்புவோம். அப்போ வெளிநாட்டில் ஆள் இல்லைன்றதுக்காக இங்கேருந்து நம்ம ஊரில் இருக்கிற நம்ம மக்களை ஆள் அனுப்பணுமா சொல்லுங்க? வெளிநாட்டில் இருக்கிற ஒரு பில்டிங்க்கு இல்லை ஜி, அவங்க விரும்பி போகிறாங்க ஜி. ஃபஸ்ட்டு விரும்பி போகல, கடனுக்காக அங்கே போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அங்கே இதாக இருக்காங்களான்றது நீங்கள் சொல்ல முடியாது. வெளிநாடு போனால் வரமாட்டாங்க, எல்லாருமே ஏன் வரமாட்டாங்க? ஃபேமிலியோட போய் வெளிநாட்டு போய் வராமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இங்க பாதி பசங்க அங்க வெளிநாட்டுல இருக்காங்க, அது தெரியுமா உங்களுக்கு? இங்க இல்ல, இந்தியாவிலயோ தமிழ் எவரை பார்த்தீங்களோ பாதி பசங்க வெளிநாட்டுல இருப்பாங்க. அது திரும்பி வர போறதும் கிடையாது. ஏன் நல்லா இருக்கான் அவன், இங்க வந்து மறுபடியும் வந்து கஷ்டப்படு. இப்போ உங்க ஹீரோவே வந்து 3 வருஷம் வெளிநாட்டுனால கடனை அடைக்க முடியும். அவன் இங்கே இருந்தா சூழ்ச்சி படிப்பான். ஆனா நல்லா எடுத்துறீங்க, அதை பத்தி தப்பே கிடையாது. அதே மாதிரி வாடகை வீட்டுல தான் இருக்காரு. இல்ல அது காரணம் இல்லை. நீங்க கேட்ட கேள்வி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் என்னன்னா, இங்கேயும் ஒரு அழகான வாழ்க்கை வாழறான்றது அந்த டிஃபரன்ஸை காட்டணுன்றதுக்காக தான். இது வந்து இயல்பா ஒரு ரியாலிட்டியா நேட்டிவா அந்த இடம் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக எடுக்கப்பட்ட டெசிஷன் கிடையாது. இல்ல அவரு எல்லாருமே சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருந்தா அவரு அப்ப கஷ்டமே பட்டுருக்க கூடாது. அவர் ஏன் அப்ப கஷ்டப்படுறாரு? வேற வழி இல்லையே, அவங்க தானே கொடுக்கறேன்னு சொல்றாங்க. இல்ல பட் இல்ல அவர் கேட்கறது மெஜாரிட்டி அப்படி இருக்காங்களேன்னு கேட்கறாரு ஜி. இப்போ கெட்டவங்க அப்படின்றது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய வில்லன் அப்படி கிடையாது. நம்மளை வந்து திசை திருப்பறதுக்காக, கடன் வாங்க வைக்கிறதுக்காக, குயிக்காக சம்பாதிக்கிறதுக்காக, ஒரு நாளும் நமக்கு ஐடியா கொடுக்கறதுக்காக பல பேர் சுற்றிக்கிட்டே இருக்காங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு தடவை சிக்கும் போதும் நம்மளுடைய டைம் நம்ம இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்றத வேற யாரோ ஒருத்தர் முடிவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அந்த மாதிரி நம்மளுக்கு கெட்டவங்கன்னா பெரிய இதில் வரமாட்டாங்க அவங்க யாருமே. கதை எழுதிட்டு அவர் ஒருத்தர் மட்டும் தான் ஒத்துக்கிட்டாரு பண்றது. சார் கனி சார் இது வரைக்கும் எல்லா ப்ரெஸ் மீட்லேயும் என் கூட தான் இருந்திருக்காரு.
இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவர் ஒரு வேலை இருந்ததுனால வேலை நிமித்தமாக அவர் வரலையே தவிர்த்து மற்றபடி இந்த படம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டேலேருந்து அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றாமல் ஷூட்டிங்லேயோ அவர் டிசிப்ளின்லையும் எல்லாமே இருந்திருக்காரு. ஜிவிஎம் சாரும் நான் டச்சில் இருக்கேன், அவர் ஃபோனில் கண்ணில் எல்லாம் இருக்காரு. பட் வேற ஒரு படத்தை இப்போ அவர் ஆரம்பிச்சிருக்கிற காரணத்தினால அவரால் இன்னைக்கு இங்கே வர முடியல. நான் வந்து இப்போ கடைசியில் கூட நீங்கள் வேலைக்கு போங்க வேலைக்கு போகாதீங்க அந்த டிபேட்டுக்குள்ளே போகல. எதுவாக இருந்தாலும் உங்களை ஒரு பயமுடுத்தி இது நீங்கள் வேணும்னு சொல்லி உங்களுக்கு மேலே திணிக்கப்படுறது இல்லை. அந்த இடத்துல ஃபினான்ஷியல் டிசிஷனாக நீங்கள் யோசிச்சு முடிவெடுங்க. ஏன்னா நம்ம ஒரு கையெழுத்து நம்ம போடுறோம், அதுக்கப்புறமா நீங்கள் தியாகம் பண்ணுறதுன்னா டைம் தான். அதான் அது மேபி அந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கலாம். நான் கொஞ்சம் ஒன்றும் இல்லை, நீங்கள் சொல்கிற இல்லை அது வந்து ஆடியன்ஸு அதை வேற மாதிரி அந்த ஒரு சின்னதாக ஒரு சிந்தனை வரும்ல. டைரெக்டாக சொல்கிறத விட இந்த மாதிரி சொல்லும்போது இது கரெக்டாக இல்லையான்னு யோசிக்கணுன்ற ஒரு கேள்வி வரணும்ல, அதுக்காக வச்சது அது. பட் மேபி நான் யோசிச்சு பார்க்குறேன் நீங்கள் சொல்லுறது. அடுத்த கதை எழுதும்போது நான் ட்ரை பண்ணுறேன். இல்லை இன்னும் சின்னதாக நடுவில் வருது கிரிப்டோ கரன்சி அதெல்லாம் சும்மா அப்படி. ஏன்னா ஐடியாஸ் பல விதத்தில் உங்களை குழப்பத்துக்கு ஆளுங்க இருக்காங்கன்றது தான் அதில் பாயிண்ட். இல்லை ஐ அக்ரி தட் அதுதான் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். பட் யோசிச்சு பார்க்குறேன் நீங்கள் சொல்கிறது. இல்லை கடன் வாங்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் யோசிக்கணுன்றது தான். இல்லை இப்போ வாங்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவர் ஒரு 1/4 கிரவுண்ட் வாங்கணும்னு நினைக்கிறாரு, ஆனால் அதுக்குள்ளே ஆசைப்பட்டு இல்லை நம்ம ஒரு 1/2 கிரவுண்ட் வாங்கணும்னு உடனே இன்னும் அந்த அந்த குரோத்தை வந்து ஃபாஸ்ட் பண்ணணுன்றதுக்காக எடுக்கிற முடிவில் தான் நம்ம அகலக்கால் வைக்கும்போது தான் சிக்கிறோம். இல்லை கடனை அடிச்சு தான் ஆகணும். நான் அது இல்லைன்னு சொல்லலை. லாஜிக்கல் டிஸ்கஷன் தாண்டி அந்த நம்ம என்ன இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதை தெரிஞ்சு